ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆல் இஸ் வெல் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கிச்சன் வெக்காபுலரி வேர்ட்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோ போட சொல்லி நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி கிச்சன் வெக்காபுலரி வேர்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். த ஃபர்ஸ்ட் ஒன், போர். போர் போர் அப்படின்னா ஊற்று அப்படின்னு அர்த்தம். அந்த தண்ணியை கிளாஸில் கொஞ்சம் ஊற்று அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் போர் அப்படின்னா ஊற்று அப்படின்னு அர்த்தம். இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம், she poured some water into the glass. she poured some water into the glass. poured அப்படிங்கிறது போரோட past tense. ஓகேங்களா, கிளாஸில் கொஞ்சம் தண்ணி ஊற்றுனா அப்படிங்கிறத அப்படி சொல்லலாம். த நெக்ஸ்ட் ஒன், blend. blend blend அப்படின்னா மிக்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, கலக்கு அப்படின்னு மீனிங். இப்போ பிளெண்டர்லாம் கூட சொல்லுவாங்க, நம்ம மிக்சியை வந்து பிளெண்டர்னு சொல்லுவாங்க. இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம். அவள் பிளெண்டரில் பழங்களை கலக்கிறா, அதாவது பழங்களை அரைக்கிறா அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா. அதுக்கு இங்கிலீஷில் ஷீ இஸ் பிளெண்டிங் த ஃப்ரூட்ஸ் இன் அ பிளெண்டர். ஷீ இஸ் பிளெண்டிங் த ஃப்ரூட்ஸ் இன் அ பிளெண்டர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நம்ம யூஸ்வலாக இது சொல்கிற சென்டென்ஸ் தான், தேங்காய் துருவுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஏங்க இந்த தேங்காய் கொஞ்சம் துருவி கொடுக்குறீங்களா, மா அந்த தேங்காய் கொஞ்சம் துருவுமா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. துருவு அப்படின்னா இங்கிலீஷில் கிரேட் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா, கிரேட். கிரேட் அப்படின்னா துருவு. கிரேட் த கோகோனட், கிரேட் த கேரட் அந்த மாதிரி சொல்லலாம். தேங்காயை துருவுங்க. நெக்ஸ்ட் ஒன், சாட். சாட் அப்படின்னா வதக்கிறது. சாட் த ஆனியன், வெங்காயத்தை வதக்குங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த சென்டென்ஸ் வந்து நம்ம ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருக்கோம். ஷார்ட்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சாட் த ஆனியன் அப்படின்னா வெங்காயத்தை வதக்குங்க. சிம்பிள். சாப் அப்படின்னா நறுக்கிறது. ஓகேங்களா, சாப் அப்படின்னா நறுக்கிறது. சாப் த கேரட்ஸ், இல்லாட்டி கேரட் நறுக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் சாப் த கேரட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ க்ரீஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. க்ரீஸ் அப்படின்னா எண்ணெயை மேலே தடவுறது. அதாவது நார்மலாக நம்ம பேன் வச்சுட்டு எண்ணெயை அப்ளை பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்கு இங்கிலீஷில் க்ரீஸ் த பேன், கடாயில் எண்ணெய் தடவு அப்படின்னு சொல்லலாம். க்ரீஸ் த பேன். நெக்ஸ்ட் ஒன், விஸ்க் அப்படின்னா அடிச்சு விடுறது. ஓகேங்களா, இப்போ நம்ம கேக் செய்கிறோம் அப்படின்னா எக்கை நல்லா அடிச்சு விட்டால் தான் நல்லா ப்ளஃபியாக வரும்னு சொல்லுவாங்க கேக்கு. கரெக்டுங்களா, அந்த விஸ்க் வச்சு அடிக்கணும், நல்லா நல்லா பீட் பண்ணணும். இந்த இடத்துல அடிக்கிறதுக்கு விஸ்க்கு பதிலாக நீங்கள் பீட்டுன்னு சொல்லலாம். விஸ்க் ஆர் பீட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, விஸ்க் த எக், பீட் த எக் அப்படி சொல்லலாம். முட்டையை நல்லா அடிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், கிரில் அப்படின்னா வாட்டுறது. ஓகேங்களா, நம்ம நெருப்பில் வாட்டுவோம் இல்லைங்களா, அதுதான் கிரில். ஐ லைக் டு ஈட் கிரில்டு சிக்கன். எனக்கு கிரில்டு சிக்கன் சாப்பிட பிடிக்கும். இது வந்து சிம்பிள் தான். ஓகேங்களா, கிரில்டு சிக்கனுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ யூ கேன் சே ஐ லைக் டு ஈட் கிரில்டு சிக்கன். நெக்ஸ்ட், பிரேக் ஆர் கிராக். பிரேக் ஆர் கிராக் அப்படின்னா உடைக்கிறது. ஓகேங்களா, அந்த முட்டையை வடை அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் பிரேக் த எக்ஸ், பிரேக் த எக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். முட்டைகளை உடைங்க அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், பிஞ்ச் ஆஃப் சால்ட், ஒரு சிட்டிகை உப்பு. பிஞ்ச் ஆஃப் சால்ட் அப்படின்னா ஒரு சிட்டிகை உப்பு. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், ஆட் அ பிஞ்ச் ஆஃப் சால்ட் வித் த ஃப்ளோர். ஆட் அ பிஞ்ச் ஆஃப் சால்ட் வித் த ஃப்ளோர். மாவோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோ, ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் ஆட் அ பிஞ்ச் ஆஃப் சால்ட் வித் த ஃப்ளோர். ஃப்ளோர் அப்படின்னா மாவு. ஓகேங்களா. நெக்ஸ்ட், பீல். பீல் அப்படின்னா தோல் சீவுறது, தோல் உரிக்கிறது. ஓகேங்களா, நம்ம நார்மலாக எல்லாரும் வீட்டில் கிச்சன்லேயுமே வந்து பீலர் வச்சுருப்போம். கரெக்டுங்களா, ஆப்பிள் பீல் பண்ணலாம், பொட்டேட்டோ பீல் பண்ணுறது, அந்த மாதிரி பீலர் வச்சு ஈஸியாக பீல் பண்ணலாம் நம்ம. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோவை உருளைக்கிழங்க தோல் உரி, உருளைக்கிழங்க தோல் சீவு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த கேஸில் யூ கேன் சே பீல் த பொட்டேட்டோஸ் அப்படின்னு சொல்லலாம். பீல் த பொட்டேட்டோஸ். நெக்ஸ்ட் ஒன், கிரைண்ட். கிரைண்ட் அப்படின்னா அரைக்கிறது. நார்மல் நம்ம எல்லார் வீட்லேயுமே கிரைண்டர் இருக்கும். கரெக்டுங்களா, அது அரைக்கிறதுனால தான் அது கிரைண்டர். இப்போ மாவு அரைச்சிருங்க அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில், கிரைண்ட் த பேட்டர். சிம்பிள், கிரைண்ட் த பேட்டர். நெக்ஸ்ட் ஒன், மேஷ். மேஷ் அப்படின்னா மசிக்கிறது. நம்ம குழந்தைங்களுக்குலாம் நல்லா மசிச்சு உருளைக்கிழங்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா டாக்டர்ஸு. அதே மாதிரி சாப்பாடெலாம் பிசைஞ்சோம் அப்படின்னா நல்லா மசிய பிசைஞ்சோன்னா நல்லா ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மசிக்கிறதுக்கு இங்கிலீஷில் மேஷ். நெக்ஸ்ட் ஒன், ஸ்ப்ரிங்கிள். ஸ்ப்ரிங்கிள் அப்படின்னா தூவுறது. இப்போ ஆம்லேட் போடுறோம், இல்லை ஹாஃப் பாயில் போடுறோம், இல்லை சாம்பாரில் உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் தூவோம் இல்லைங்களா, லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணுவோம். ஸ்ப்ரிங்கிள் a little salt on the rice. Sprinkle a little
சால்ட் ஆன் த ரைஸ். சாதத்தில் கொஞ்சம் உப்பு சேருங்க, உப்பு தூவுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஃப்ளிப் அப்படின்னா புரட்டுறது. இப்போ தோசையை திருப்பி போடுங்க அப்படின்னு யூஸ்வலாக சொல்லுவோம். தோசையை திருப்பி போடுங்க, புரட்டி போடுங்க அப்படின்னு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஃப்ளிப் த தோசா, ஃப்ளிப் த தோசா, அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒன் ரோஸ்ட் அப்படின்னா வறுக்கிறது. ஓகேங்களா, ரோஸ்ட் அப்படின்னா வறுக்கிறது. ரோஸ்ட் த சிக்கன், கோழியை வறு. ரோஸ்ட் த மட்டன், மட்டனை வறு, அந்த மாதிரி சொல்கிறது. நம்ம ஹோட்டல்லாம் போனோம்னா கூட ரோஸ்டட் சிக்கன்லாம் வச்சுருப்பாங்க, கரெக்டுங்களா? அந்த மாதிரி தான். நெக்ஸ்ட் ஒன் பாயில் அப்படின்னா கொதிக்கிறது. ஓகேங்களா, த வாட்டர் இஸ் பாயிலிங், தண்ணி கொதிக்குது. இப்போது நம்ம சாப்பாடு வடிக்கணும் அப்படின்னா ஒலை வைப்போம், ஒலை கொதிக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் த வாட்டர் இஸ் பாயிலிங் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டேர். ஸ்டேர் அப்படின்னா கிளறது. ஓகேங்களா, இப்போ நம்ம வெரைட்டி சாதம் செய்கிறோம் அப்படின்னா லெமன் ரைஸு, ஒரு கர்ட் ரைஸு, இல்லை வந்து புளி சாதம், அந்த மாதிரி செய்யும்போது நல்லா கிளறணும். அடி வர நல்லா கிளறினா தான் அந்த ஜூஸ் வந்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகும், கரெக்டுங்களா? அந்த கேஸில் நீங்கள் கிளற பிளேஸில் நீங்கள் வந்து ஸ்டேவெல் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டேவெல், நல்லா கிளறு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் ஸ்குவீஸ். ஸ்குவீஸ் அப்படின்னா புழியறது. ஓகேங்களா, ஸ்குவீஸ் த லெமன்ஸ், எலுமிச்சம்பழத்தை நல்லா புழி அப்படின்னு சொல்கிறது. ஸ்குவீஸ் த லெமன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் மெல்ட் அப்படின்னா உருக்கிறது. இப்போ பட்டரை உருக்கு, வெண்ணெயை உருக்கு அப்படின்னு எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? மெல்ட் த பட்டர், மெல்ட் த பட்டர். பட்டர்னா வெண்ணெய். ஓகேங்களா, ஓகே. இன்றைக்கி நம்ம 20 வேர்ட்ஸ் வந்து பார்த்துருக்கோம், கிச்சன் வெக்காபுலரி வேர்ட்ஸ் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினச்சிருக்கேன். எஸ்பெஷலி த ஒன் ஹூ ஆஸ்ட் ஃபார் திஸ் வீடியோ. நீங்கள் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் புதுசாக கற்றுக்கிட்ட சென்டென்ஸ் வந்து நீங்கள் டே டு டே லைஃப்பில் டெய்லி யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அது மறக்காது, ப்ளஸ் வந்து ஃப்ளூயன்ஸியும் நல்லாயிருக்கும். ஓகேங்களா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.